ஹாய் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி மார்கழி 2ஆம் நாள். இன்றைக்கி பிரம்மமுகூர்த்த பூஜையின் 2ஆம் நாள். இன்றைக்கி காலையில் ஒரு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சாச்சுங்க. இன்றைக்கி மார்கழி செவ்வாய்ங்கிறனால 3 மணிக்கே எந்திரிச்சாச்சு. எந்திரிச்சு குளிச்சு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். இன்றைக்கி சிம்பிளாக பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதாவது மார்கழி செவ்வாய் ஃபஸ்ட்டுங்கிறதுனால நிலவாசலுக்கு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, என்றைக்கெல்லாம் நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நீங்கள் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வச்சாவே போதும். இல்லை பௌர்ணமி வரக்கூடிய நாள், இல்லை பௌர்ணமி புதன்கிழமை வியாழக்கிழமை வருது அப்படின்னாலும் வைக்கலாம். இல்லை அமாவாசை வருது, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையில் வருது, திங்கக்கிழமையில் வருது, ஞாயிற்றுக்கிழமை வருது, அந்த மாதிரி எந்த நாளில் இருந்தாலும் நீங்கள் இந்த 4 நாள் கணக்கு வச்சுக்கோங்க. வெள்ளி செவ்வாய் வெள்ளி, அடுத்தது பௌர்ணமி அமாவாசை, இந்த 4ஐயும் கணக்கு வச்சு நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு சிலருக்கு டெய்லியும் வைக்கிற பழக்கமும் இருக்கும், அப்படியும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக நம்ம வச்சிடணும். அந்த மாதிரி இன்றைக்கி சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வைக்க ஆரம்பித்தாச்சு. யாரெல்லாம் மார்கழி மாதம் சாணம் வச்சு, அதாவது பிள்ளையார் பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வருஷம் சாணி அருகம்புல் எல்லாமே கிடைச்சது. ஏன்னா பக்கத்தில் எல்லாம் கிடைச்சதுங்கிறதுனால இந்த வருஷம் நான் வச்சுருக்கேன். போன வருஷம் கிடைக்காதப்போ ஒரு 3 வருஷமாக நான் வைக்கல. அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேணால் எனக்கு கிடைச்சப்போ நான் வச்சுக்கிட்டேன். இந்த டைம் எனக்கு கிடச்சிது. சரி வைப்போமே, புதுசாக நம்ம வீட்டில் நம்ம சாணி வச்சு பிள்ளையார் பிடிச்சி நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுவுமே நீங்கள் இந்த 29 நாள் மார்கழியில் பிள்ளையார் பிடிச்சி தூக்கி போட்டுறக்கூடாது. அது ஒரு கவரில் சேர்த்தி வச்சுக்கோங்க. தனியாக அது பிள்ளையாரை சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த 29ஆவது நாள் நீங்கள் ஆற்றுல பக்கத்தில் ஆற்றுலையோ இல்லை ஏரி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே நீங்கள் இப்போ தண்ணியில் போட்டுருங்க. அதை தூக்கி குப்பையிலையோ இந்த மாதிரி போடக்கூடாது. யாரெல்லாம் பிள்ளையார் பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பிள்ளையார் பிடிக்கிறப்பையும் ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. சீரியஸாலுமே அது பிடிக்கிறப்ப எனக்கு என்னென்ன வந்துச்சுன்னா, நம்ம வீடு கிரகப்பிரதேசம் பண்ணுறப்ப மஞ்சளில் கொடுத்து பிள்ளையார் பிடிக்க சொன்னாங்க. அதுதான் ஞாபகம் வந்தது. பிடிக்கிறப்பயே கடவுளை வேண்டிக்கிட்டு, நான் பிடிக்கிற பிள்ளையாரில் நீங்கள் வந்துடணும் மஞ்சள், ஏன்னா தண்ணியும் அதிகமாக போயிடக்கூடாது, தண்ணி பத்தாமலே இருந்தாலும் பிள்ளையார் வராது. நீங்கள் பிள்ளையார் பிடிக்கிறோம் அப்படிங்கிறப்பயே மனம் உருகி அவரை வேண்டி பண்ணுறப்ப மட்டும்தான் அது கரெக்டாக வரும். அந்த மாதிரி நானும் பண்ணினேன். அதுதான் இன்றைக்கி ஞாபகம் வந்தது. அப்புறம் பிள்ளையாரெல்லாம் பிடிச்சி வச்சுட்டு வாசலில் 2 விளக்கு வச்சுட்டு பிள்ளையாருக்கு ஒரு விளக்கு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் நார்மலாக காமாட்சி விளக்கும் ஏற்றிட்டு, அப்புறம் குத்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, அப்புறம் நம்மளுடைய பிரம்மமுகூர்த்த பூஜை விளக்கும் ஏற்றிட்டேன். அன்றைக்கி வீடியோஸ் அப்டேட் பண்ண முடியல, கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் இன்றைக்கி அப்டேட் பண்ணிட்டேன். இன்றைக்கி மார்கழி 3 அதோடைய வீடியோவும் நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, டக்குன்னு நமக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால 2 வீடியோவும் மிங்கிள் ஆக்கிக்கிட்டேன். மார்கழி 3ஆவது வீடியோ பெருசாலாம் எடுக்கலை. சிம்பிளாக பூஜையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். ஏன்னா நான் காலையில் 3 o'clock எந்திரிக்கிறேன் அப்படின்னா எந்திரிச்சு மாமாவுக்கு சமைக்கணும். அவர் இங்கிருந்தே ஒரு 5 மணிக்கு கிளம்பிடுவார். அதனால் நான் வீடியோ எடுக்கலை. தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குற டவுட்ஸுக்காகட்டும், டவுட் கேட்குற ஒரு விஷயங்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே நான் முடிஞ்ச வரைக்கும் லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். எத்தனை பேரெல்லாம் லைவ் வாங்க அப்படிங்கிறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேணாம் சிஸ்டர், நாங்கள் கமெண்ட் பண்ணுறோம், கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுங்கள் அப்படின்னாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கும் நான் எது அதிகம் பேர் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோஸ் நான் போடுறேன். இன்றைக்கி அப்படியே சிம்பிளாக அப்படியே எப்படி சொன்ன, காலையில் எந்திரிச்சதுமே தலை குளிச்சுருந்தங்காட்டி அந்த காற்று மேலே படுறப்பயே அது ஒரு சுகமாக இருந்ததுங்க. ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம குளிர் காலத்தில் ஒரு வெக்கேஷனுங்க நம்ம போயிருந்தோம்னா அந்த டைமில் நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதாவது காடு சைடு அந்த மாதிரிலாம், அந்த மாதிரி ஃபீலே இன்றைக்கி எனக்கு கிடச்சிது. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இங்கே இது பண்ணினது. இது மார்கழி 3ஆவதோடைய பிரம்மமுகூர்த்த பூஜை வீடியோ தான் இது. கோலமெல்லாம் மாறி இருக்கும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்